அரசியல் கருத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு சில கேள்விகள் எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளுக்கு இன்று ராஜ்மோகன் அவர்கள் பதில் எழுதியிருக்காரு. அந்த பதில் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கா அப்படின்றத பற்றியும், தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் இப்போது தாவேகாவுக்கு சிக்கலாக மாறியிருக்காங்க. தாவேகா எதை வைத்து அரசியலுக்கு வந்தாங்களோ, எதை வைத்து வென்றாங்களோ, அந்த ரீல்ஸ் அரசியல் இப்போ அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அது என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ஒரு வசனம் வரும். அது முழுக்க முழுக்க பொருந்துறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தாவேகா அமைச்சர்களுக்கு தான். அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டால், கேள்வி கேட்டவரையே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதிலையும், மக்களையும் அதை விட அசர வைக்கிற மாதிரி ஒரு பதிலையும் தான் தருவாங்க. சீமான் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் நடத்துகிறவங்க நகையை அடமானம் வைத்து அவங்க ஒரு சேவையாக தான் இதை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகளுக்கு ராஜ்மோகன் அவர்கள் விளம்பரம் தேடி தர வேண்டியது ஏன் அப்படின்றது தான் அவர் கேள்வியாக வச்சிருந்தார். அதற்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தனியார் பள்ளிகளை குறிவைத்து கடந்த ஆட்சியில் நடைபெற்ற பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு காரணமான முதலாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறார் சீமான் அப்படின்னு கூடிய ஒரு கருத்தை வச்சிருக்காரு. எதை வச்சு சீமான் அவர்கள் கடந்த ஆட்சியில் தனியார் பள்ளிகளிலும் ஊழல் செய்த முதலாளிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு? அவர் ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தார், நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதில் எந்த கேள்வி நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியாளர்களை தான் சொல்கிறீங்க. அதில் எந்த இடத்துல திமுகவோட ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான பதிவுகள் இருக்குது, அதை கோதித்து காட்டணும்ல. உங்கள் மேலே ஒரு கேள்வி வைக்கப்படுது. அந்த கேள்விக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லாமல் திசை திருப்புற வேலையை தான் தாவேகா அமைச்சர்கள் பண்ணிட்டு வராங்க. ராஜ்மோகன் அதை பண்ண மாட்டாருன்னா அவரும் இப்போ அதை தான் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை யார் பண்ணுவாங்கன்னா, தாவேகா உறுப்பினர்கள் யாருன்னா இருப்பாங்க, இல்லை தாவேகா ஆதரவாளர் யாருன்னா இருக்காங்க. அவங்க கேள்வி போய் நம்ம கேள்வி கேட்டுவீங்களேன், நம்ம நடுநிலையாக நின்று கேள்வி கேட்டால் கூட நம்மள என்ன சொல்லலாம், நீ திமுக, நீ நாம் தமிழர், நீ பாஜக அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துவாங்க. தவிர தங்க மேலே இருக்க தப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த அக்செப்டன்ஸ் அவங்க கையில் இருக்காது. இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை சீமான் அவர்களும் வச்சுருந்தார். ஏன்னா அமோனியா வாயு கசிந்த தொழிற்சாலைக்கு நீங்கள் ஆய்வுக்கு போகாமல் எதற்கு பள்ளிகளுக்கு நீங்கள் ஆய்வுக்கு போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறேன். இது சரியான கேள்வி தான். இதை குறித்து ராஜ்மோகன் அவர்களிடம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது மரபு தான். அந்த ஏரியா அமைச்சர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் ஆய்வுக்கு போகிறது மரபு தானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அங்கே போய் அவ்வளோ சர்ச்சை வெடிச்சிருக்கு, அதை பற்றி அவர் வாய் திறக்கலை. ஈஸியாக அதை மரபு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கடந்து போக தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர்த்து, உங்கள் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லப்படுது. இது அந்த பெண் மட்டும் இல்லை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் பாதிப்படையக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் தான். ஏன்னா அந்த இடத்துல அந்த பெண் பதில் சொன்னோன்னே இவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த டீச்சர் கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன்னு. அந்த பொண்ணு கூலி சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது சொன்னோடனே இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே என்ன சொன்னாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, அவங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுற வேலை தான். ஒரு மாதிரி சேடிஸ்டான மனநிலையில் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி மரபுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போக முடியும்? இந்த மாதிரி அமைச்சர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இடைத்தேர்தலை மையப்படுத்தி சில விஷயங்கள் பேசப்பட்டே வந்தது. சீமான் அவர்கள் வருகின்ற 2026 இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் நிற்க போகிறார் அப்படின்னு அறிவித்த பின் அவர் பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியாக தாவேகா அவங்க பரப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் குற்றம் சாட்டே வந்தாங்க. இப்போ அதுக்கு பதில் தரும் விதமாக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இடுமானம் கார்த்தி அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் சொல்லியிருக்காரு, எப்போவுமே திராவிடம் எங்களுக்கு எதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எந்த காலத்திலும் அவர்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படுத்தியிருக்காரு. இது சீமான் அவர்களுடைய கருத்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்பலாம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகி இந்த விஷயத்தை சொல்கிறாருனாவே, அதை வெளிப்படையாக சொல்கிறாருனாவே, கட்சி தலைமை அதை முடிவு பண்ணதுனால தான் அவரால் வெளிப்படையாக பேச முடியுது. ஏன்னா இதற்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் இடுமானம் கார்த்தி, அப்புறம் தாவேகாவை சேர்ந்த லோயராமணிலாம் கலந்துருப்பாங்க. அதில் காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு லோயராமணி அவர்களிடம் இடுமானம் கார்த்தி கேள்வி எழுப்பியிருப்பார். அவர் அதுக்கு முழுக்க மழுப்பி தான் பேசியிருப்பார். தவிர இல்லை வைக்க மாட்டோம், நிரந்தரமாக எப்போவுமே வைக்க மாட்டோன்ற பதிலை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தலைமை அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம நாளைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறதுனால தான் அவரால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியல. ஆனால் இப்போ இடுமானம் கார்த்தி இதை சொல்கிறாருன்னா, கட்சி தலைமை இதை முடிவெடுத்திருக்கு, தனித்து தான் நிற்போம், தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் இடுமானம் கார்த்தி அவர்களால் ஓப்பனாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுது. ஸோ அந்த பொது வேட்பாளர் என்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது நாம் தமிழர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்பவும் போல நாம் தமிழர் இடைத்தேர்தல் தனித்து தான் போட்டிடும் அப்படின்றது ஊர்ஜிதப்பட்டு விட்டது. நான் காணொலி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தாவேகா ரீல்ஸை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க வேலையில் இப்போ அந்த ரீல்ஸ் மோகமே அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறிட்டு இருக்கு வருது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா,
தாவேக்காவோட கட்சி நிர்வாகிகள் அரசு அலுவலகங்களில் பள்ளிக்கூடங்களில் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறது, இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய அந்த புதிய ரீல், இந்த மாதிரி விஷயங்கள் சர்ச்சையை கிளப்பி இருப்பது வந்து தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கு. இது இல்லாமல் ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆளுக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து போது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெரிய இஷ்யூவாக மாற்றி அது வந்து அந்த ஏரியாவுக்குள்ளேயே மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரீல்ஸ் மோகம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் இப்போ தாவேக்காக ஆபத்தாக மாறிட்டு, தாவேக்கா தலைமையும் திருப்பி அறிவுறுத்துறாங்க, எங்கேயும் போய் நீங்கள் ஆய்வு செய்யாதீங்க, எங்கேயும் போய் ரீல்ஸ் எடுத்து போதாதீங்க, இது நமக்கே ஆபத்தாக மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் கண்டுக்காமல் நாங்கள் போடுறத போடுவோம், நாங்கள் எப்படி அப்போ கவுன்சிலர் ஆகுது, நாங்கள் எப்படி அடுத்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஆகுது, இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டால் தானே நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீல்ஸ் எடுத்து போட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த ரீல்ஸ் ஆட்சி முழுக்க மக்களிடம் திகுத்த தொடங்கியிருக்கு. இது நிச்சயமாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு மிகப்பெரிய பேக்ஃபயர் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தெளிவான உண்மை. இதை எப்போ தலைமை கண்டிக்க போது, எப்படி இதற்கு நெறிமுறைகளை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியாமல் திக்குமுக்காதது தாவேக்கா அரசாங்கம். இதை தொடர்ந்து ட்விஸ்ட் மேக்கர் திருமா அவர்கள், செல்லமாக அவருக்கு இப்போ அந்த பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு, ஊடகங்களில் ட்விஸ்ட் மேக்கர் திருமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, சமீபத்தில் அவர் பேசிய ஒரு விடயம், இந்த மாதிரி நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் இன்னும் இல்லை, திமுகவுடனும் நட்புதம் தொடர்றோம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த திருமா சமீபத்தில் பேசியிருந்தார். இப்போ வைகோ அவர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமா கருத்துக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லித்தாரா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா வைகோ அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவர் எந்த கூட்டணியில் இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கூட்டணியில் இருப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் அவரே வந்து திருமா அவர்களை கலாய்க்கிற அளவுக்கு இப்போது திருமா அவர்களுடைய அரசியல் வந்து மாறி இருக்கு. நைட்டு ஒன்று சொல்கிறாங்க, காலைல ஒன்று சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறது, குடிகாரம் பேச்சாச்சு வெடிஞ்சா போச்சு அப்படின்வாங்க. திரும்ப அவர்கள் பேசினவனே போச்சு, பேசி அடுத்த நிமிஷமே அவருடைய கருத்து நான் எங்க சொன்னேன், இது அப்படி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காமிச்சா கூட இல்லை, இது ஏன்ட்டு போது அந்த அளவுக்கு திருமாவுடைய பேச்சுக்கள் இருக்கு. இந்த மாதிரி விசிகா பிரச்சனை பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்ற வேலையில புசியானந்த அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை சமீபத்தில் சந்திச்சது இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. விசிகா கூட்டணியிலிருந்து விலகுதா, அந்த இடத்துல பாமக ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களை புசியானந்த் அவர்கள் சந்திக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஏன்னா கூட்டணி ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான சீட்டுகள் வந்து கிடைச்சாச்சு. அதை மீறியும் நீங்கள் அதிமுக எம்எல்ஏக்களை உருவி எப்படியாச்சும் எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தலில் வென்றாக வேண்டும், தனிப்பெரும்பான்மை நிரூபித்தாக வேண்டும் சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு வர வேலையில் பாமகவை சந்திக்க வேண்டிய தேவை ஏன் வருது? மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சந்திப்பு ஏன் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. பாமக சமீபத்தில் எந்த வித பெரும் செயல்பாடுகளும் செய்யலை, பாராட்டும் விதமாக எதுவும் நடந்துக்கலை. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு போய் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை சந்திக்கிறாருன்னா ஏன்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி சாமானிய மக்களுக்கு எழக்கூடியது தான். இப்போ டிவிக்கே விசிகாவை வெளியேற்றி விட்டு பாமகவை உள்ளே அழைக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி. விசிகா நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ காமனாக அதில் 2 பேருக்குமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தது. ஸோ பண்ணிங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் விசிகா தலைவர் திருமாவளவன் இப்படி பேசுகிறதும், புசியானந்த் போய் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதும் ஏதோ ஒரு பிரச்சனை தாவேக்கா கூட்டணியில் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு விஷயங்கள் தாவேக்காக்குள்ளே நடக்குதுன்றப்போ தாவேக்கா நிர்வாகிகள் மத்தியிலையும் அது அதிருப்தியை தான் ஏற்படுத்தும், மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். மாற்றம் சொல்லிட்டு விஜய்க்கு வாக்களித்தோம், ஆனால் வந்து இப்போ அவர் வந்ததுலேருந்து நமக்கு வந்து மாற்றம் மாதிரியே தெரியல. அதிமுக பண்ணாத சில வேலைகளெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணிட்டு வராரு, இது எப்படி மாற்றமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தில் அங்கேயே விஜய் அவர்களை லாக் செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் நீதிமன்றம் சொல்லும்போது குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்கள் பேர் சேர்க்கப்படவில்லை. ஸோ அவர் வந்து கரூர் போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்கள் பேர் சேர்க்கப்படவில்லைனா தாவேக்கா அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், அவர் வந்து முதலமைச்சராக தான் கரூர் செல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அது வந்து சாட்சியங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையும் அப்படின்றது மக்களோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா திடீர்னு இப்போது முதலமைச்சர் வராரு, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நமக்கு அரசு வேலையும் கொடுத்தாச்சு, நமக்கு ஆல்ரெடி 20 லட்சம் பணமும் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க எப்படி தாவேக்காவுக்கு எதிராகவோ இல்லை அங்கே நடந்த உண்மை சம்பவத்தை வந்து வெளிக்கொணரும் விதமாக பேசுவாங்க. ஸோ சாட்சியங்கள் கலைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாகவே இருக்குது. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி கரூர் இஷ்யூ நடக்கும்போது திமுக அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்களின் பேரையும் சேர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது பல எதிர்கட்சிகளோட குரலாகவே இருந்தது. ஆனால் எங்கே விஜய் அவர்களை சீனா நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வந்துருமோன்ற ஒரு பயத்தினால மு.க. ஸ்டாலின் அவர்கள்
விஜய் அவர்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தார். இது இப்போது அவங்களே உச்சநீதிமன்றத்தில் அசிங்கப்படும் விதமாக ஆகியிருக்கு. ஸோ அப்பயே சொன்னாங்க, சீமான் அவர்கள் சொன்னாங்க, சில எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னாங்க, விஜய் அவர்களும் குற்றவாளி தான், அவரும் இதுக்கு காரணம் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, இல்லை நாங்கள் விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு பயம் விஜய் அவர்களை பார்த்தாவே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ போய் தமிழ்நாடு இந்தியாவே பார்க்கும் அளவுக்கு மொக்கம் வாங்கிட்டே வந்திருக்காங்க. இந்த பதிவோட இறுதியாக இப்போ தாவேகா தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருப்பது நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 60 நாட்கள் சீமான் அவர்கள் எந்தவித அக்ரெசிவான கொஸ்டின்ஸையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ரைஸ் பண்ணாமே இருந்தார். 60 நாட்கள் எப்படி தான் பண்ணுறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கார்னராக தான் இந்த தாவேகா ஆட்சியை பார்த்துட்டு வந்தார். ஊடகங்களையும் தவிர்த்துட்டு வந்தால் அது கூட பெரும் பேசு பொருளாக மாறி தந்த வேலையில் இப்போது அவர் அமைச்சர்களுக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமோனியா கசிந்த ஆலைக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் ஆய்வுக்கு செல்லவில்லை, பள்ளி குழந்தைகளிடம் கேள்வி என்ற பெயரில் அத்துமீறலாமா அப்படின்ற கேள்வியும், ஆங்கிலம் மொழிதானே ஒழிய அறிவில்லை எனும் அடிப்படை உணராத அமைச்சர் கீர்த்தனா அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. சட்டமன்றத்தில் கடைசி வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களா என்ன அப்படின்ற மாதிரியும், சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் இருப்பவருக்கு அறிவு பேரில் சுடர் விட்டு எரிகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் எனக்கு என்ன கேள்வினா, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக தான் சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் முதல்ல நான் சட்டமன்றம் தேடும்போது சுற்றி பார்க்குறேன், எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி பார்க்குறேன், எங்கே தான் நம்ம எம்எல்ஏ உட்காந்துட்டு இருப்பாரும்போது 2வது நாள் தான் நானே கண்டுபிடிச்சேன், ஏதோ ஒரு கார் இருப்பா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு. அவரே லாஸ்ட் பெஞ்சில் ஏதோ இந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கார்னரில் உட்காந்து படம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி கார்னரில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போனா அவர் என்ன அறிவில்லாதவரும் சொல்ல வரீங்களா மிஸ் கீர்த்தனா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாகவே இருக்குது. இதுக்கு இறுதியாக தமிழ் படிக்கவே திணறுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தமிழை உச்சரிக்க முடியாமல் ஒரு அமைச்சரே திணறினது அவமானம் இல்லையா அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு அமைச்சர் இந்த மாதிரி திணறும் போது பார்க்குற நமக்கே அது சிரிப்பை ஏற்படுத்த விதமாக இருக்குது. என்னன்னா ஒரு அமைச்சர், ஒரு கல்வி தாளாளர், இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கே தமிழ் இந்த அளவுக்கு திக்கி பதிக்கிறாரு. அப்போது அவர் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எந்த அளவில் தமிழில் படிப்பாங்க அப்படின்றதான கேள்வியாகவே இருக்குது. ஸோ இப்போது சீமான் அவர்கள் தொடர் தலைவலியாக தாவேகாவுக்கு மாறி இருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தாவேகா அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.